அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி மூலயமாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடய பேர் பிரபு. நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோங்க. நான் கடந்த 15 வருஷங்களாக நீரூற்று பார்த்து போர் பண்ணிகிட்ருக்கேன். சொந்த மாவட்டம் செங்கல்பட்டு, மகாபலிபுரம் பக்கத்தில் வில்லேஜ். இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் பக்கத்தில் ஒரகடம்னு ஒரு வில்லேஜில் நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா வேப்பங்குச்சி வச்சு ஊற்றோட லைன் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். அப்போ கை காட்டுறோம் பாருங்கள், அந்த லைனில் ஊற்று போகுது. இப்போ ரெண்டாவது என்ன பார்க்குறோன்னா முட்டை வச்சு அந்த லைனில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ முட்டை எந்திரிச்சு நிற்கும். இது எல்லாமே கேல்குலேஷன் இருக்குங்க, கணக்கு இருக்குது. நேராக பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துல தண்ணி குறைவாக இருக்குது, அதனால் அந்த பகுதி விட்டு வேறு எங்கே அதிகமாக இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டே வரேங்க. இந்த மெத்தடில் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது நீரூற்று பார்க்குறதுல. அதனால் சரியான முறையில் நீரூற்று பார்த்து கொடுக்குறேன். மொத்தமாக ஒரு 5 முறையில் பார்க்குறேன். வேப்பங்குச்சி, முட்டை, தேங்காய், காப்பர் கம்பி, காப்பர் சொம்பு, இன்னும் 1-2 மெத்தட் கூட இருக்குது. இதுவே போதுமானது. ஒரு ஊற்று பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஊற்றோட லைன் பார்க்கணும். ஊற்று யார் வேணால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த லைனில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குது, அந்த லைனோட சென்டர் பாயிண்ட் என்ன. ஆக்சுவலி இந்த ஏரியாவில் ஊற்று இருக்குதுன்னு எல்லாருமே எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஊற்றோட சென்டர் பாயிண்ட் என்னன்றதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அந்த விஷயத்த சரியாக பண்ணணும். அப்போ தான் தண்ணி கரெக்டாக வரும். இப்போது நான் நீர் ஊற்று பார்த்தா அந்த கல் அந்த இடத்துல வச்சுட்டு போயிருக்கேன். கடைசியாக அதில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குது, அதனோட சென்டர் பாயிண்ட் என்னன்றதை நோட் பண்ணி கொடுப்பேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேவைப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பார்க்குற 5 மெத்தடும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீசனுக்காக பார்க்குறேன். இப்போது முட்டை வச்சு பார்த்துட்ருக்கேன். எங்கே அதிகமாக இருக்குன்னு அந்த லைன் ஃபுல்லாக பார்க்குறேன். அந்த புளிய மரம் வழியாக வெளியே போகுது ஊற்று. இப்போது அதில் ஃபுல்லாக பார்த்ததில் ஒரு 2 இடம் பெஸ்ட்டாக இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடம், இப்போ நான் பார்க்குற இடம் ஒன்று, அந்த வைக்கோலுக்கு அருகாமையில் கல் வச்சுருக்கேன். இந்த இடம் ஒரு இடம். இந்த பக்கம் வரம் பாருங்கள், இந்த கடைசியாக ஒரு இடம், 2 இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல் ஏரியாவில் இந்த 2 இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 இடத்துல எது பெஸ்ட்டாக இருக்குன்னா, இந்த இடம் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த வைக்கோல் பக்கத்தில் கல் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடம் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல மீண்டும் குச்சி வச்சு இன்னும் ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ஊற்றோட சென்டர் பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஊற்றோட நிறைய பாயிண்ட் இருக்குது. கிளை ஊற்று இருக்குது. இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் போட்டுறக்கூடாது, தண்ணி வராது. அந்த ஊற்றோட சென்டர் பாயிண்டில் போட்டால் தான் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தண்ணி வரும். இப்போ சென்டர் பாயிண்ட் பண்ணி அது ஒரு 10-15 சென்ட் இடத்துல அந்த ஒரு 6 இன்ச்சு டயா இல்லை ஒரு 10 இன்ச்சு டயா மட்டும்தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குன்னா இருக்க இடத்துல இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நோட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்த நோட் பண்ணி குச்சி அடிச்சிட்டேன். போர் பண்ணுறவங்க ஒரு அரை அடி கூட மாற்றாமல் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறது அப்படியே அவுட்புட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அடுத்து பார்க்குற மெத்தட் தேங்காயில் 2 பர்பஸ்க்காக தேங்காயில் பார்க்குறது. ஒன்று ஊற்றோட சென்டர் பாயிண்ட்டு, ஊற்று இருக்கக்கூடிய அந்த மையப்புள்ளி கண்டுபிடிச்சிக்கலாம். ஊற்றோட லைன் பார்க்கலாம். இன்னொன்று தேங்காயில் அடி சொல்லலாம், எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்னு. எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த மெத்தடு, அதனால நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். காலை அந்த இடத்துல கொண்டு போனால் தேங்காய் எழுந்துக்கும், காலை கீழே வச்சா தேங்காய் விழுந்துடும். காலை கொண்டு போனால் இருந்துக்கும். அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா காப்பர் ராடு. இந்த காப்பர் ராடில் தண்ணி வர போகிற திசை ப்ளஸ் எத்தனை அடியில் தண்ணி இருக்குதுன்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ ராடு 2 ஒன்று சேர்றது தண்ணியோட திசை காட்டுது. நான் நேராக பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நிறைய விஷயங்கள் சொல்லிவிடுவேன். இது தண்ணி போகிற திசை. இப்போ தண்ணி பின்னாடி இருக்குது. இப்போ தண்ணி இருக்க இடம், இப்போ தண்ணி முன்னாடி இருக்குன்றதை காட்டும். ப்ளஸ் இதில் அடி அளக்கலாம், எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்னு அளந்து சொல்லலாம். இப்போ அடுத்து பார்க்குறது
தேங்காயில் அடி சொல்கிறேன், எத்தனை அடியில் தண்ணி இருக்குன்னு. நான் மனசுக்குள்ளே அடி சொல்லிகிட்டே வருவேன். அது நான் சொல்லும் போது அந்த அந்த எத்தனை அடி சொல்கிறேனோ அந்த டைமுக்கு தேங்காய் எழுந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணோம். எப்படின்னு எனக்கும் தெரியல, ஆனால் கரெக்டாக இருக்குது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எதனால் அது கரெக்டாக சப்போர்ட் பண்ணுதுன்னு. கடைசியாக பார்க்குற மெத்தடு காப்பர் சொம்பு. இந்த காப்பர் சொம்பும் கரெக்டாக இருக்கும். இந்த காப்பர் சொம்பு எம்டி ஊற்றுக்கு சப்போர்ட் பண்ணாது. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஊற்றுக்கும் சப்போர்ட் பண்ணோம். இந்த மற்ற 4 மெத்தடும் எம்டி ஊற்றுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த காப்பர் சொம்பு வந்து தண்ணிக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். அதனால் அதை பார்க்குறது. இப்போது போர் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 45-50 அடிக்கு வெறும் பாறை வந்தது, மண் வந்தது. நான் 80 அடியில் தண்ணி எதிர்பார்த்தேன். 60 அடியில் ஈரம் வந்தது, 80 அடியில் பாறை வந்து நல்லா தண்ணி வந்தது. ஸோ இப்போ மண் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு போர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட எண்ணை கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சரியான முறையில் நீர் ஊற்று பார்த்து கொடுக்குறேன். எத்தனை அடியில் தண்ணி வரும், தண்ணியோட அளவு என்னன்றது சரியாக சொல்கிறேன். இப்போ ஊற்றோட அந்த ஃபஸ்ட்டு இடம், அதாவது ஊற்று ஸ்டார்ட் பண்ணுற இடத்த டச் பண்ணிட்டாங்க. லைட்டாக பாறை வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளஷிங் பண்ணுறாங்க. இப்போ தான் தண்ணி அந்த மேல் ஊற்று, அதாவது ஒரு 60-65 அடியில் கிடச்சிருக்க மேல் ஊற்று வந்தது. நான் எதிர்பார்த்தது 80 அடியில். தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேல் ஊற்று இதுதான், ஊற்றோட அந்த என்ட்ரன்ஸை டச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது செம்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாறை வந்து ரெட் கலரில் இருக்குது. ரெட் கலரில் மணல் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. செம்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாறையில் நல்ல தண்ணி கிடச்சிது. இந்த பாறையில் தான் அந்த நான் சொன்ன அந்த 70 to 80 அடியில் இருக்க அந்த ஊற்று இருக்குது. ஊதும் போது நல்லா ஃப்ளஷ் பண்ணி தண்ணி வந்தது. உங்கள் வீட்டுக்கு போர் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்க என்னோட கால் பண்ணுங்கள். சரியான முறையில் நீர் ஊற்று பார்த்து கொடுக்குறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவையான உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.